ஏம்மா இந்த மாதிரி பண்றீங்க? அந்த காலத்துல பெரியவங்க சொல்றாங்க, அதனால பயந்துட்டீங்க. அவ்வளவுதானே அமிச்சேன். இப்ப என்ன ப்ராப்ளம்? தையல் பிடிச்சது அடி ரொம்ப வலிக்குது. அது மறுநாள் நாள் தலை ஊத்துனாங்க, தூங்கக்கூடாது அப்படி சொல்லிட்டு நாள் ஃபுல்லா உட்காந்துருந்தேன். அது 2 நாள் உட்கார வச்சுட்டாங்க. தூக்கம் இல்ல. தூக்கம் இல்லை. தண்ணியாவது கொடுத்தாங்களா? தண்ணினா குடிச்சு சாப்பிட்டேன் டாக்டர். ஆனா தூங்க வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. சுத்தமா பசியே எடுக்கல டாக்டர். அடி வேற அப்படியே மறுத்து போன மாதிரி ஆயிடுச்சு டாக்டர். ஏம்மா இந்த மாதிரி பண்றீங்க? அந்த காலத்துல பெரியவங்க சொல்லுவாங்க மேடம், தலை குளிச்ச அன்னைக்கு தூங்கக்கூடாது, தண்ணி குடிக்கூடாது, தூங்கினா தலைவலிக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஜன்னி வைக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீங்க அத பயந்து பாப்பா தூங்காம விட்டீங்க. ஹாஸ்பிட்டல்ல தான் ஒர்க் பண்ண மேடம், நர்ஸா இருந்தீங்க. சோ அங்க எல்லா பேஷண்ட்ஸ் தூங்காம விட்டீங்களா? இல்லைங்க மேடம். அப்புறம் ஏன் பொண்ணை வந்து தூங்காம விடுறீங்க? அந்த காலத்துல பெரியவங்க சொல்றாங்க, அதனால பயந்துட்டீங்க. பயந்துட்டு பாப்பாவையே தூங்க வைக்கல. அந்த மாதிரி ஜன்னி எல்லாம் ஏறாதுமா. சோ அது வந்து அந்த காலமோட ஒரு மித் அது. சோ எப்பயுமே வந்துட்டு பிரசவம் ஆன பிறகு நார்மலோ சிசேரியனோ நல்லா உடம்புக்கு ரெஸ்ட் கொடுக்கணும். தண்ணி குடிச்சா தூங்குனா ஜன்னி எல்லாம் வைக்காது. அந்த காலத்துல ஏதோ பயந்து அப்படி சொன்னதுனால அதுவே நம்ம எடுத்துக்கூடாது. சில நல்ல விஷயங்களும் அந்த காலம் சொல்லியிருக்காங்க, அதை மட்டும் எடுத்துக்கோங்க. ஒரு சினிமால பிரகாஷ் ராஜ் பாத்தீங்கல்ல, தூங்க வைக்காம டார்ச்சர் பண்ணாங்கல்ல, அந்த மாதிரி இந்த பொண்ணு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கேன் சொந்த பொண்ணு. இவனுக்கு தண்ணி சோறு பிரியாணி எது வேணாலும் கொடுங்க, ஆனா தூங்க விடாதீங்க. நான் தூங்கல தூங்காதடா அப்படிலாம் பண்ணாதீங்க சரியா? ஜன்னின்ற வார்த்தை கிடையாது. பிரசவம் ஆன பிறகு எதுவும் வைக்காது. நல்லா சந்தோஷமா இருக்கட்டும். அவன் நல்லா தூங்கிட்டு நீங்க எல்லாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க குழந்தை பாத்துக்கிறதுல.